கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனமும் துதியும் ஸ்தோத்திரங்களும் என்றென்றைக்கும் சதா காலங்களும் உண்டாயிருப்பதாக. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட 35வது நாளிலே அவருடைய சமூகத்திலே வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு வணங்கி வாழ்த்தி உங்களை வரவேற்கிறேன். கர்த்தராகிய தேவன் நம் நடுவிலே நல்லவராக, வல்லவராக, போதுமானவராக இருக்கிறார். அவர் செய்ய நினைத்த காரியங்கள் ஒன்றும் தடைபடாது என்று வேதம் சொல்லுகிறபடி கர்த்தர் எல்லா தடைகளை உடைத்து கிருபையாக இந்த எஸ்ராவின் உபவாச ஜபத்திலே தேவன் நம்மை கொண்டு வந்து நிறைவேற்றி கொண்டிருக்கிற எல்லா காரியங்களுக்காக அதிகமாய் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆசீர்வாதமான காலை வேளையிலே தேவன் நம்மோடு இடைப்பட்டு நம்மை வழிநடத்த போதுமானவராக, வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவருடைய நாமத்தை நாம் ஸ்தோத்திரித்து, அவருடைய நாமத்தை துதித்து, அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தி நாமத்துக்குரிய சகல கனத்தையும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் செலுத்துவோம். அவரே எல்லா துதிகளுக்கும் ஸ்தோத்திரங்களுக்கும் பாத்திரர். அவர் மகிமையின் தேவன், அவர் மகத்துவமான தேவன், அவர் அதிசயங்களின் தேவன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பரிசுத்தத்தில் பயங்கரமான தேவனை நாம் மகிழ்ச்சியாய் துதிக்கலாம், ஸ்தோத்திரிக்கலாம். அவர் சகலத்தையும் செய்ய வல்லமையுள்ள தேவன், சகலத்தையும் செய்கிற தேவன், சகலமும் நிறைவேற்றுகிற தேவன். அவராலே கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. ஆவியானவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஒருவராக பெரிய காரியங்களை செய்கிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். மகிமைகளையும் மகத்துவங்களையும் நிறைவேற்றுகிறவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அதிசயங்களை செய்கிறவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அற்புதங்களின் நாயகரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமையின் தேவனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சகலத்தையும் செய்து முடிக்கிறவரே, நம்முடைய நாமத்தை நாங்கள் நன்றியோடு உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் ஒருவரே சர்வ வல்லமையுள்ள தேவனாய் எங்கள் நடுவில் இருக்கிறபடியால் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை தேவனாகிய கர்த்தர் அனுதினமும் நடத்தி வருகிற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆவியானவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். ஹல்லேலூயா. எங்கள் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், எங்கள் இரட்சகராகிய கர்த்தர் பரிசுத்தர். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஏசப்பா, உங்க நாமத்தில் என்றும் அற்புதங்கள் நடக்குது. ஏசப்பா, உங்க நாமத்தில் என்றும் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. நோய்கள் தீருது, பேய்கள் ஓடுது, பாவங்கள் பறந்தோடுது. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஏசப்பா, உங்க நாமத்தில்
இன்றும் அற்புதங்கள் நடக்குது. ஏசப்பா உங்க நாமத்தில் இன்றும் அற்புதங்கள் நடக்குது. துன்பங்கள், தொல்லைகள், வியாதிகள், வறுமைகள் வந்தாலும் நம் இயேசு குணமாக்குவார். துன்பங்கள், தொல்லைகள், வியாதிகள், வறுமைகள் வந்தாலும் நம் இயேசு குணமாக்குவார். விசுவாசம் நமக்குள் இருந்தால் போதும், தேவ மகிமையை கண்டிடுவோம். விசுவாசம் நமக்குள் இருந்தால் போதும், தேவ மகிமையை கண்டிடுவோம். உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்க உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஏசப்பா உங்க நாமத்தில் என்றும் அற்புதங்கள் நடக்குது. ஏசப்பா உங்க நாமத்தில் என்றும் அற்புதங்கள் நடக்குது. மந்திர சூனியம், செய்வினை கட்டுகள் இன்று நம் இயேசு உடை தெரிவார். மந்திர சூனியம், செய்வினை கட்டுகள் இன்று நம் இயேசு உடை தெரிவார். ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் உலகத்தை நாம் கலக்கிடுவோம். ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் உலகத்தை நாம் ஜெயித்திடுவோம். உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஏசப்பா உங்க நாமத்தில் என்றும் அற்புதங்கள் நடக்குது. ஏசப்பா உங்க நாமத்தில் என்றும் அற்புதங்கள் நடக்குது. சாத்தானின் சதிகளா, பாவத்தின் வாழ்க்கையா என்று நம் இயேசு உடை தெரிவார். சாத்தானின் சதிகளா, பாவத்தின் வாழ்க்கையா என்று நம் இயேசு உடை தெரிவார். துதியின் ஆயுதம் நமக்குள் இருப்பதால் அசுத்த ஆவியை துரத்திடுவோம். துதியின் ஆயுதம் நமக்குள் இருப்பதால் அசுத்த ஆவியை துரத்திடுவோம். உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஏசப்பா உங்க நாமத்தில் என்றும் அற்புதங்கள் நடக்குது. ஏசப்பா உங்க நாமத்தில் என்றும் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. எல்லா பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஏசப்பா உங்க நாமத்தில் மீண்டும் அற்புதங்கள் நடக்குது.
ஏசப்பா உங்க நாமத்தில் என்றும் அற்புதங்கள் நடக்குது. நல்ல பிதாவே, இந்த காலை வேளையிலே எங்கள் இருதயத்தின் தியானமும் எங்கள் வாயின் வார்த்தைகளும் இயேசு கிறிஸ்துவின் சமூகத்திலே கேட்கிற எனக்கும், ஆண்டவரே எனக்கு முன்பாயிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அது பிரீதியாய் இருப்பதாக என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, மறுபடியும் கூட உங்கள் யாவரையும் அன்போடு நான் வணங்கி வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் கூட எஸ்ராவின் உபவாச ஜெபம் 35வது நாள் காலை வேளையில அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். கர்த்தர் நம்மை பாக்கியமாக நடத்தி கொண்டு வருகிறார். நேற்று தினத்திலே நாம் வாசித்தது போல எஸ்ரா ராஜாவுடைய வார்த்தையை கேட்டு தன்னோடு கூட 1496 பேரை அகாவா என்கிற நதி அண்டையிலே கொண்டு வந்து 3 நாட்கள் அங்கே தங்கி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த 3 நாட்கள் அங்கே தங்கி இருக்கிறவர்களிலே லேவியின் புத்திரர் ஒருவரையும் அங்கே காணவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆலயத்திலே, கர்த்தருடைய சமூகத்திலே பணிவிடை செய்யும்படி பிரித்து எடுக்கப்பட்ட ஒரே ஒரு கோத்திரம் லேவியின் கோத்திரம். இந்த லேவியின் கோத்திரம் எப்படிப்பட்டது என்றால், முழுவதுமாய் கர்த்தரை மாத்திரமே சார்ந்திருக்கக்கூடிய. ஆகவே இந்த லேவி கோத்திரத்தில் ரொம்ப விசேஷமான ஒரு காரியம், கர்த்தர் அவர்களை தேவனுக்கு என்று தனியாக பிரித்தெடுத்தார். நல்லா விளங்கிக் கொள்ள, அவர்களுக்கென்று ஒரு சுதந்திரமும் வைக்கப்படவில்லை. அவர்களுக்கு குடியிருப்புக்கான காணியாட்சியும் அவர்களுடைய மந்தைகளை மேய்ப்பதற்கான மேய்க்கால் ஸ்தலங்களும் மாத்திரமே அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. விவசாயம் செய்ய, வெள்ளாண்மை செய்ய அவர்களுக்கு ஒரு பங்கும் கொடுக்கப்படவில்லை. கானான் தேசத்திலே யோசுவா எல்லாருக்கும் பிரித்து கொடுத்தான். அங்கே அடைக்கல பட்டணங்களும் தனியாக கொடுக்கப்பட்டது. அதாவது தீமை செய்கிறவர், கொலை செய்கிறவனோ மற்றவனோ தப்பி ஓடிவிட்டால், அந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ளே போய் சேர்ந்து விட்டால் அவனுக்கு தண்டனை கிடையாது. அப்படி ஒரு காரியம். ஆனால் இங்கே நாம் பார்க்கிறோம், இந்த லேவி என்கிற ஒரு மனுஷன் ரொம்ப முக்கியமானவன். இந்த லேவிக்கு பிறந்தவன் தான் ஆரோன். இந்த லேவிக்கு பிறந்தவன் தான் மோசே. இந்த லேவி கோத்திரத்திலே பிறந்தவர்கள் தான் அவர்கள். நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். ஆசாரிய ஊழியம் செய்யும்படி. அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவும் ஆசாரிய ஊழியம் செய்யும்படி லேவி குடும்பத்திலே பிறந்திருக்க வேண்டும். ஆனால் லேயாளுடைய பிள்ளைகள் லேவியும் யூதாவும். இந்த லேவியை ஏன் இயேசு கிறிஸ்து பிறக்கிறதற்கு தெரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால்,
கர்த்தருடைய ஆசாரிய ஊழியத்தை செய்கிறவன் ஒரு கொலையும் செய்யக்கூடாது, ஒரு தீங்கும் செய்யக்கூடாது. அப்படி ஒரு அழைப்பு. ஆனால் தங்களுடைய சகோதரியாகிய தீனாள் விஷயத்திலே சிமியோனும் லேவியும் பட்டயத்தை எடுத்து துணிகரமாக பட்டணத்தின் மேல் பாய்ந்து ஆண் மக்கள் யாவரையும் கொன்று போட்டார்கள். இஸ்ரவேல் என்று சொல்லுகிற யாக்கோபுக்கு அவர்கள் மிகவும் துக்கமாக மாறினார்கள். ஆகவேதான் யாக்கோபு அவர்களை ஆசீர்வதிக்கும் போது லேவியும் அவனுடைய காரியங்களும் கொடுமையின் கருவிகள் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, ஏசாயா 49:5 வாசி. யார் வாசிக்க போறா? எபி. சிமியோனும் ஆதியாகமம் 49:5. சிமியோனும் லேவியும் ஏக சகோதரர், அவருடைய பட்டயங்கள் கொடுமையின் கருவிகள் என்று சொல்லுகிறார். யாக்கோபு இஸ்ரவேலர்களை, கோத்திரங்களை ஒவ்வொரு கோத்திரமாய் கூப்பிட்டு ஆசீர்வதிக்கும் போது லேவியும் சிமியோனும் ஏக சகோதரர்கள், அவர்களுடைய பட்டயங்கள் கொடுமையின் கருவிகள். ஆகவே இந்த லேவி என்கிறவன் தேவனுடைய ஊழியம் செய்யும்படி தெரிந்து கொள்ளப்பட்டவன். ஆனா இந்த இடத்துல 1496 பேர் இருந்தாங்க. அதுல நான் ஜனங்களையும் ஆசாரியரையும் பார்வையிடும் போது லேவியின் புத்திரரில் ஒருவரையும் அங்கே காணவில்லை. இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அந்த லேவியின் புத்திரர் அங்கே இல்லை. 16வது வசனம் எஸ்ரா 8. ஆகையால் நான் எலியேசர், அரியேல், செமாயா, எல்நாத்தான், யாரீப், எல்நாத்தான், நாத்தான், சகரியா, மிசுல்லாம் என்னும் தலைவரையும், யோயாரீப், எல்நாத்தான் என்னும் புத்திமான்களையும் அழைப்பித்து, ஒரு லேவியன் இல்லை என்றால் ஆண்டவர் அங்கே வேறு ஒரு மாற்றத்தை செய்கிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய ஊழியத்திற்கென்று அழைக்கப்பட்ட லேவி. இந்த லேவியை குறித்தும் வேதம் சொல்லுகிறது. யாத்ராகமம் 4:14. அப்பொழுது கர்த்தர் மோசேயின் மேல் கோபம் கொண்டவராகி, லேவியனாகிய ஆரோன் உன் சகோதரன் அல்லவா, அவன் நன்றாய் பேசுகிறவன் என்று அறிவேன். அவன் உன்னை சந்திக்க புறப்பட்டு வருகிறான், உன்னை காணும் போது அவன் இருதயம் மகிழும் என்று சொல்லுகிறான். ஆகவே இந்த லேவி எல்லாரையும் மகிழ்விக்க கூடியவர். இந்த லேவி எல்லாருக்கும் பணிவிடைக்காரன். நம்ம புதிய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம். இந்த லேவியன் ஒருவன் வருகிறான், குற்றீராய் கிடக்கிறவனை கண்டு ஒரு பக்கமாய் விலகி போகிறான். அந்த லேவி கோத்திரத்திலே ஆசாரிய ஊழியம் செய்யப்படி தெரிந்தெடுக்கப்பட்ட ஆசாரியனும் அவன் குற்றீராய் கண்டு
இருக்கிறதை பார்த்து அவனை விட்டு விலகி போகிறான். லூக்கா 10:31 அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியாய் வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். இந்த லேவியும் ஆசாரியனும் என்று சொல்லப்படுகிற இவர்கள் ஜனங்களை விசாரிக்க ஏற்படுத்தப்பட்டவங்க. பாதிக்கப்பட்டவங்களை, கைவிடப்பட்டவங்களை, விதவைகளை, திக்கற்ற பிள்ளைகளை, அனாதைகளை, இப்படி சரீரத்தில் ஊனமுற்றவங்களை இவங்கெல்லாம் யார் பாதுகாக்கணும்னா லேவியனும் ஆசாரியனும் பாதுகாக்கணும். இந்த யாத்ராகமத்துல, லேவியராகமத்துல நிறைய இடத்துல சொல்லி இருக்கு. ஆனா ஒண்ணு நம்ம புரிஞ்சுக்கணும், இங்க இருந்து 2 பேரும் எஸ்கேப் ஆகுறாங்க. அப்போ அவங்களுக்குள்ள இருந்த குணம் என்னன்னா, அவன் குற்றுயிரா கிடக்கிறான், இவனை காப்பாத்தினா நமக்கு என்ன வரப்போகுது. அப்போ இவங்க இந்த ஆசாரியரும் லேவியும் ஏதோ ஒரு ஆதாயத்தை எதிர்பார்த்துதான் இருக்கிறார்கள் போல தோணுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நிறைய பேர் சொல்றாங்க, இந்த ஆசாரியனும் லேவியும் இப்பொழுது இருக்கிற பார்ப்பனர்களுக்கு அடையாளமா இருக்கிறார்கள் என்று பரிசுத்தவான்கள், வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். ஆகவே இந்த நாட்களிலே தான் நன்றாயிருந்தால் போதும், மற்றவர்கள் எப்படியாவது இருக்கட்டும் என்று இந்த லேவியும் ஆசாரியனும் இருக்கிறார். ஆனால் இங்கே ஒரு உத்தமமான ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அந்த அகாவாவுக்கு போகிற நதி அண்டையில தங்கி இருக்கிற ஜனங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஏற்படுத்தப்பட்ட லேவியின் புத்திரரில் ஒருவரையும் காணவில்லை. அதற்கு மாற்றாக கர்த்தர் ஒரு சிலரை தெரிந்து கொள்ளுகிறார். எலியேசர் என்கிறவனை தெரிந்து கொள்ளுகிறார். அங்கே அரியேல், செமாயா, எல்நாத்தான், யாரீப், எல்நாத்தான், நாத்தான், சகரியா, மிசுல்லாம் என்னும் தலைவரையும், யோயாரீப், எல்நாத்தான் என்னும் புத்திமான்களையும் அழைப்பிக்கிறார். அங்கே தலைவர்களாக ஒரு சிலர் ஏற்படுத்தப்படுகிறார்கள். அதிலே யோயாரீப், எல்நாத்தான் என்னும் புத்திமான்கள் அழைப்பிக்கப்படுகிறார். இன்றைக்கு தேவை ஆண்டவருக்கு புத்திமான்கள். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேரு நசல் கொண்டதையும் ஊனமுள்ளதையும் அல்லது தாறுமாறாக துன்மார்க்கமாய் வாழுகிறவனையும் கொண்டு வந்து பெற்றோர்கள் சொல்லுவாங்க, இவன் ரட்சிக்கப்பட்டான்னா இவனுக்கு ஊழியம்தான் பாஸ்டர் அப்படின்னு சொல்லுவான். அப்போ நல்லா படிச்சிருக்கிறவன், பட்டதாரியா இருக்கிறவன் அவனை ஆண்டவருடைய ஊழியத்துக்கு கொடுக்க மாட்டான். ஏன்னா வீட்டுக்கு தேவை, சம்பாத்தியம் பண்ணி கொடுக்கணும். நான் அப்படி இருந்தும் நிறைய எனக்கு தெரிஞ்சு கர்த்தருடைய பிள்ளைகள் தங்களுக்கு கிடைத்த வேலைகளை கூட ஆண்டவருடைய ஊழியத்திற்காக கொடுத்து விட்டு இன்றைக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். எவன் டிவி என்கிற ஒரு நிறுவனம் உங்களுக்கு தெரியும், பார்த்திருப்பீங்க. அதனுடைய ஸ்தாபகரும் டைரக்டருமா இருக்கிற அந்த மேத்யூ அவர்கள் அயல் நாட்டில
நல்ல சம்பாத்தியம் பண்ணி கொண்டிருந்தவர். ஆண்டவர் நேபாளத்துக்கு போகும்படி சொன்னதினால அவர் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஊழியத்திற்கு வந்துவிட்டார். நேபாளத்தில் போய் இன்றைக்கு மிஷனரியாக ஊழியம் செய்கிறார். அவர் சென்னையிலே DOS தேவ ஊழியர்கள் சங்கமம் என்கிற ஒன்றை ஆரம்பித்து அதன் மூலமாய் ஊழியர்களை சந்திக்கிறார். போன அக்டோபர் 20 கூட ஒரு ஃபெஸ்டிவல், ஃபுட் ஃபெஸ்டிவல் சொல்லி சென்னையில வச்சிருந்தார். அது எதுக்காகன்னா, அங்க நேபாளத்தில் இருக்கிற பிள்ளைகள் படிப்புக்காக அவங்களுடைய காரியங்களை சந்திப்பதற்காக வைத்திருந்தார். நம்ம பகுதியில இருந்து பாஸ்டர் கிறிஸ்டோபர் அவர்களும், பாஸ்டர் ராஜா அவர்களும், பாஸ்டர் ரயில் நகர்ல இருக்கிற பாஸ்டர் ராஜபகதூர், அவங்க மருமக சாலமோன், இப்படி போய் அவங்க ஒரு ஸ்டால் போட்டு அதுல கிடைத்த எல்லாவற்றையும், முதலையும் லாபத்தையும் அந்த ஊழியத்திற்கு கொடுத்து விட்டு வந்திருக்கிறார். தூத்துக்குடியிலே எனக்கு இன்னொரு சகோதரர் தெரியும். அவர் எனக்கு கிறிஸ்துவின் கனிகள் என்கிற ஒரு ஸ்தாபனத்தை அமைத்து வட இந்தியாவிலே ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். பல முறை என்னை கூப்பிட்டாரு, நான் போக முடியல. இப்படி கர்த்தருக்காக தன்னுடைய எல்லாவற்றையும், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கிறிஸ்துவின் கனிகள் என்கிற ஸ்தாபனத்தின் தலைவர் கப்பல்ல வேலை செய்து கொண்டிருந்தது, ஸ்டெர்லைட்ல வேலை செய்து கொண்டிருந்தது. ஸ்டெர்லைட் மூடுவதற்கு முன்பாகவே, பல வருஷங்களுக்கு முன்பாகவே வேலையை ராஜினாமா செய்துவிட்டு அவருடைய ஊழியத்திற்கென்று அர்ப்பணித்து அவர் போய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். அப்படி நிறைய பேரை சொல்ல முடியும். ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய அநேகர் பயப்படுகிறார்கள். முழு நேரமா வர்றதுக்கு ரொம்ப பயப்படுறாங்க. ஆகவே புத்தியுள்ளவர்களை கர்த்தர் இன்றைக்கு தேடிக்கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாரு புத்தியுள்ளவங்க, ஆண்டவருக்கு யார் தேவை என்பதை நாம் கவனிக்க வேண்டும். புத்தி உள்ளவர்கள் அழைப்பிக்கப்படுகிறார்கள். யாரெல்லாம் புத்திமான்கள்? நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 19வது வசனம். சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமற் போகாது. தன் உதடுகளை அடக்குகிறவனோ புத்திமான். வளவளன்னு பேசுவாங்க, அவங்க பாவத்துல மாட்டிக்குவாங்க. நம்ம எங்கேயுமே வளவளன்னு பேசக்கூடாது. பாருங்க, புத்திமான் தன் உதடுகளை அடக்குகிறான். சொற்களின் மிகுதியினால் பாவம் இராமல் போகாதுன்னு பைபிள் சொல்லு. பேச வேண்டியதெல்லாம் விட்டுருவோம், வீணானதெல்லாம் பேசிக்கிட்டு இருப்போம். வேதத்தை பத்தி பேச மாட்டோம், வந்த போன கதைகள்லாம் பேசுவோம். இப்படி கர்த்தருடைய வேதத்தை குறித்து பேசாமல் தான்றோனித்தனமாக ஏதோ ஒன்றை பேசிக்கொண்டே இருக்கிறவர்கள் சரியில்லை.
புத்திமான் தன் உதடுகளை அடக்குகிற மனுஷன் புத்திமான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். அல்லேலூயா. யாருங்க புத்திமான்? உதடுகளை அடக்குகிற புத்திமான் ஆண்டவருக்கு தேவை. இரண்டாவதாக அதே அதிகாரத்துல நீதிமொழிகள்ல 10ஆம் அதிகாரத்துல 23வது வசனம், தீவினை செய்வது மூடனுக்கு விளையாட்டு, புத்திமானுக்கோ ஞானம் உண்டு. தீமை செய்யறது, தீங்கு செய்யறது, மற்றவங்களை அலக்கழிக்கிறது, மற்றவங்களை வெறுப்பேத்துறது, மற்றவங்களை துக்கப்படுத்துவது மூடனுக்கு விளையாட்டு, துன்மார்கனுக்கு விளையாட்டு, அக்கிரமக்காரனுக்கு விளையாட்டு. இது நான் ரொம்ப பண்ணுவேன், பண்ணி இருக்கிறேன். எங்க பாஸ்டமா வெறுப்பேத்துறதுக்கு எதிரில் இருக்கிறவங்கள கண்ணடிச்சிட்டு நம்மாவை பயங்கரமா வெறுப்பேத்துவேன். அப்ப நான் மூடன். மனம் திரும்பினேன், திரும்புகிறேன். மற்றவர்களை ஹேட் பண்றது விளையாட்டு. மற்றவங்க துக்கப்படும்படியாக அவங்கள பேசுறது ஒரு விளையாட்டாக மூடன் கொண்டிருக்கிறான். நீங்க மூடனா பிரதர்? மூடன் மற்றவங்களை துக்கப்படுத்துறது அவனுக்கு விளையாட்டு. வேணுக்கனே துக்கப்படுத்துவாங்க, வேணுக்கனே சங்கடப்படுத்துவாங்க. இது உங்களுக்கு பேரு மூடன். புத்திமான் என்ன செய்வான்னா, தன் வாயை தன்னுடைய ஞானத்தினாலே புத்தியாய் நடந்து கொள்வான். இப்போ ஞானம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலே வருகிறது. கர்த்தருக்கு பயப்படுவதுதான் ஞானத்தின் ஆரம்பம். நம்மளை யாராவது இன்சல்ட் பண்ணாங்கன்னா நம்ம மனசு எவ்வளவு கஷ்டப்படும்னு ஞானவான் அறிவான். ஆகவே புத்திமானுக்கோ ஞானம் உண்டு. மூன்றாவதாக நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 12வது வசனம் இப்படி சொல்லுகிறது, அநியாயம் செய்வது ராஜாக்களுக்கு அருவருப்பு, அநியாயம் செய்வது ராஜாக்களுக்கு அருவருப்பு, நீதியினால் சிங்காசனம் உறுதிப்படும், நீதியினால் சிங்காசனம் உறுதிப்படும். 11:12. சுமுத்திரையான நிறைக்கல்லும், சுமுத்திரையான நிறைக்கல்லும் தராசும் கர்த்தருடையது, தராசும் கர்த்தருடையது, பையில் இருக்கும் நிறைக்கல் எல்லாம், பையில் இருக்கும் நிறைக்கல் எல்லாம் அவருடைய செயல். எங்கேயோ பச்சுன்னு இருக்கிற அந்த பிள்ளை. நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 11th chapter verse 12. நான் பேசுறது புரியுதா, விளங்குதா எபி? காதுல பிறனை அவமதிக்கிறான், மதிக்கெட்டவன் பிறனை அவமதிக்கிறான், புத்திமானோ தன் வாயை அடக்கிக் கொண்டிருக்கிறான். ஆமா, நீ 10லயே பச்சுங்கிற, நான் 11:12 சொன்னேன். அழகா சொல்றது பாருங்க. மதிகேடன் பிறனை அவமதிக்கிறான், அடுத்தவங்களை அவமதிக்கிறான் அப்படின்னா அவன் மதிகேடன். மதிகெட்டவன் ஸ்திரீயுடனே விபசாரம் பண்ணுகிறான். மதிக்கெட்டவன் தன்னுடைய நீதியை வெளிப்படுத்தும்படி பரிசேயனாக வாரத்திலே 2 நாள் உபவாசம் இருக்கிறேன், எல்லாவற்றிலும் தசம்பாகம் கொடுக்கிறேன். மதிக்கெட்டவன். ஆயக்காரன் மார்பில் அடித்துக் கொண்டு ஆலயத்துக்குள்ளே வர பயந்து பாவியாக என் மேல் கிருபையா இரும் என்று கெஞ்சுகிறான்.
இங்க அழகா சொல்றாரு பாருங்க, மதிக்கெட்டவன் பிறனை அவமதிக்கிறான், புத்திமானோ தன் வாயை அடக்குகிறான். இது ரொம்ப நடக்குது, அடுத்தவங்களை அவமதிக்கிறது. அவமதிக்கிறவன் யாரு? மதிகேடன், மதிக்கெட்டவன், டிஸார்டர் மைண்ட் உள்ளவன் அர்த்தம், பைத்தியக்காரன் அர்த்தம். சரியா நம்ம மொழியில சொல்லணும்னா லூசுன்னு அர்த்தம். போடா லூசு. மதிக்கெட்டவன் அப்படின்னா மனதளவில் பாதிக்கப்பட்ட பைத்தியக்காரன், மென்டல் டிஸார்டர் பர்சன், அவன் மதிக்கெட்டவன். என்ன செய்யறான்னு தெரியாது. இன்னும் ஒரு சரியா சொல்லணும், சைக்கோன்னு சொல்றாங்க பாருங்க, அவன் தான் மதிக்கெட்டவன். அடுத்தவங்களுக்கு கஷ்டம் வந்தா இவன் இன்பமா இருப்பான், இவனுக்கு கஷ்டம் வந்தா அடுத்தவங்களை பழி வாங்குவான், இவன் தான் மதிக்கெட்டவன். மதிக்கெட்டவன் ஸ்திரியுடனே விபசாரம் பண்ணுகிறான் என்று வேதம் சொல்லுது. புத்திமானோ தன் வாயை அடக்கிக் கொண்டிருக்கிறான், புறங்கூறி திரிகிறவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான், ஆவியில் உண்மை உள்ளவனோ காரியத்தை அடக்குகிறான் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே நாம் மதிகேடர்களாக இல்லாம புத்தி உள்ளவர்களாக ஞானம் உள்ளவர்களாக இருப்பது தேவனுக்கு மிக மிக அவசியமான ஒன்று. இப்போ நான்காவதாக நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 33வது வசனம். புத்திமானுடைய இருதயத்தில் ஞானம் தங்கும், மதியினிடத்தில் உள்ளதோ மதியினத்தில் உள்ளது வெளிப்படும். இருதயத்தின் நிறைவு வாய் பேசும் என்று சொல்லுகிறது போல, ஒரு மதியினா ஒருத்தன் இருக்கிறான்னா அது அவனுக்கு வெளிப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பெரிய தனவந்தன் இருந்தான், பைபிள் சொல்லுது. தனக்கு இருக்கிற எல்லா வெள்ளாண்மை நன்றாக விளைந்து அந்த வருஷத்துல வருகிறது. தனக்கு இருக்கிற எல்லா வீடுகளையும் இடித்து போட்டு பெரிய குடோன்களை, களஞ்சியங்களை கட்டுகிறான். அவைகளிலே எல்லா பொருள்களையும் சேர்த்து வைத்து விட்டு அது நடுவிலே கட்டில் போட்டுக்கொண்டு நன்றாக படுத்துக்கொண்டு, ஏ ஆத்துமாவே, இதெல்லாம் உனக்கு தான் சேகரிச்சு வச்சிருக்கிறேன், நீ இதெல்லாம் அனுபவித்து சந்தோஷமாயிரு அப்படின்னு சொல்றான். பூரிப்பா இருக்கிறான், சந்தோஷமா இருக்கிறான். அங்க ஒரு சத்தம் அசரீரி கேக்குது, மதிகேடனே, என்னைக்கு உனக்குள்ள இருந்து உயிர் பிரிஞ்சிட்டான், இதெல்லாம் யாருடையதான்? அப்ப மதிகேடன் யாருன்னு தெரியுதுங்களா? ஹலோ, மதிகேடன் யார்? தன் உணர்வுகளை சாகடித்து, தன் மனதை சாகடித்து, தன் விருப்பங்களை எங்கேயோ சிறைப்படுத்தி விட்டு வாழுகிறவன் மதிகேடன். நமக்கு உணர்வு இருக்கிற மாதிரி மற்றவங்களுக்கு இருக்கு, நம்ம மனசு மாதிரி மற்றவங்க மனசு இருக்கு. இதெல்லாம் நம்ம விளங்கிக் கொள்ளும். ஆகவேதான் அந்த சத்தம் அவனை பார்த்து கேட்குது, மதிகேடனே, என்னைக்கு உன் உயிர் போயிட்டான், இதெல்லாம் யாருக்கு சொந்தம்?
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஐந்தாவதாக நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 14வது வசனம். புத்திமானுடைய மனம் புத்திமானுடைய மனம் அறிவை தேடும், அறிவை தேடும், மூடரின் வாயோ மதியீனத்தை மேயும். மூடரின் வாயோ மதியினத்தை மேயும். ஒரு சில மூடர்கள் இருக்கத்தான் செய்யறாங்க. என்ன பண்றது? எவ்வளவு சொன்னாலும் மாற மாட்டேங்கிறாங்க. மூடரின் இருதயம் மதியினத்தை மேயும். அப்போ புத்தியுள்ளவன், மறுபடியும் இன்னொருக்கா படிமா. புத்திமானுடைய மனம் புத்திமானுடைய மனம் அறிவை தேடும், என்ன தேடுது? அறிவை தேடு. மூடரின் வாயோ மூடரின் வாயோ மதியீனத்தை மேயும். மதியினத்தை மேயும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொருக்கா படிமா. புத்திமானுடைய மனம் பாருங்க, அண்டர்லைன் பண்ணிக்கொள்ள, அடிக்கோடிட்டுக் கொள்ளுங்க. புத்திமானுடைய மனம் அறிவை தேடும், அறிவை தேடும். தேவனை அறிகிற அறிவை தேடும். அந்த அறிவு நமக்கு ரொம்ப முக்கியம். புத்திமானுடைய மனம் அறிவைதான் தேடிக்கிட்டு இருக்கும். ஆனா மூடரின் மனமோ மதியீனத்தை மேயும். மதியினத்தை மேயும். ஒருத்த மதியினத்தை மேய்ஞ்சிக்கினே இருக்கிறான். யாரோ ஆட்டு விற்கிறாங்க, ஒரு ஆடுறார் அரசியல். புத்திமானுடைய மனம் என்ன செய்தான்? அறிவை தேடுகிறது. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப ஆறாவதாக நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 25வது வசனம். பரியாசக்காரனை அடி, பரியாசக்காரனை அடி, அப்பொழுது பேதை எச்சரிக்கப்படுவான். அப்பொழுது பேதை எச்சரிக்கப்படுவான். புத்திமானை கடிந்து கொள், புத்திமானை கடிந்து கொள், அவன் அறிவுள்ளவன் ஆவான். அவன் அறிவுள்ளவனாக. ஒருத்தன் கடிந்து கொள்வதை ஏற்றுக்கொண்டு நடக்கிறான்னா அவன் புத்திமான். என்னை யாரும் கண்டிக்க கூடாது, என்னை யாரும் எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னா அவன் மதியன். புத்திமான கடிந்து கொண்டா அவன் ஏற்றுக்கொண்டு அதுல ஆண்டவருக்கு ரொம்ப சாட்சியா இருப்பான். இந்த வசனங்களை படிக்க 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 படிக்கிறது இல்லை, அடுத்து அதை குறித்து சிந்திக்கும் போது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. புல்லரிக்குது உடம்பெல்லாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொல்றார் 24ல பாருங்க, 23ல இருந்து படிக்கிற நீதிமொழிகள் 19ல 21ல இருந்து படிக்கிறேன்னு நல்லதான் இருக்கு. மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையோ நிலை நிற்கும். நன்மை செய்ய மனுஷன் கொண்டிருக்கும் ஆசைய தயை. நன்மை செய்யணும்னு யாரெல்லாம் நினைக்கிறானோ அந்த ஆசை தான் தயை. தயை. பொய்யனை பார்க்கிலும் தரித்திரன் வாசி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பொய்யே பேசிக்கிட்டு இருக்கிற நம்ம அரசியல் தலைவர்களை விட தரித்திரன், சாப்பாட்டுக்கு இல்லாம பிச்சை எடுக்கிறவனே வாசி. பாருங்க, கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது. அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான். தீமை அவனை அணுகா. தீமை அவனை அணுகா. சோம்பேறி தன் கையை களத்திலே வைத்து அதை திரும்ப
தன் வாயண்டைக்கு எடுக்காமல் இருக்கிறான். அப்படின்னா கை விழுந்து போச்சுன்னு அர்த்தம். சோம்பேறி கட்டில கைய வச்சுட்டு சாப்பாடு எடுக்கிறான், வாய்க்கு கொண்டு வர முடியல, விழுந்து போச்சு, பராலிசம் வந்துச்சுன்னு அர்த்தம். 25 பரியாசக்காரனை அடி. பரியாசம் பண்ணானா வச்சு வாங்கன்ற அடி. அப்பொழுது பேதை எச்சரிக்கப்படுவான். புத்திமானை கடிந்துகொள், அவன் அறிவுள்ளவன் ஆவான். இப்பதான் முக்கியமான வசனம். தன் தகப்பனை கொள்ளையடித்து தன் தாயை துரத்தி விடுகிறவன் லட்சையையும் அவமானத்தையும் உண்டாக்குகிற மகன், என் மகனே, அறிவை தரும் வார்த்தைகளை விட்டு விலக செய்யும் போதகங்களை நீ கேளாதே. அதற்கு ஸ்தோத்திரம். இவ்வளவு சொல்ற, எத்தனை பாயிண்ட் சொல்லி இருக்கிறேன் சொல்லுமா? 6. 1 2 3 4 5 6. இந்த 6 உள்ளவன் 6 அறிவு உள்ளவன். அதற்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் எல்லாம். புத்தியுள்ள மனுஷர்களை தெரிந்து கொள்ள வேண்டும். 7வது அறிவு உங்களுக்கு சொல்லித்தரேன். நீதிமொழிகள் 19:14. கட்டளைகளை காத்து கொள்ளுகிறவன் தன் ஆத்துமாவை காக்கிறான், தன் வழிகளை அவமதிக்கிறவன் சாவான். ஏமா நீதிமொழிகள் 19:14மா? அப்படி போடு. உனக்கு காது என்னன்னு தெரியல, ஈயத்தான் காசு ஊத்தணும். வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம். அதனால்தான் நீ வசனத்தை மாத்தி பஸ்ட் பொழுகுது. புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு. 7வது சொல்லிட்டேன். புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு. அப்படியே மாத்தி சொல்லணும். புத்தியுள்ள புருஷனோ கர்த்தர் அருளும் ஈவு, கிஃப்ட். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புத்தி உள்ளவன் மனைவிக்கு பரிசாக இருக்கிறான். யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமா இருந்தான். புத்தியுள்ள புருஷன் மனைவிக்கு ஒரு ஈவு. புத்தி உள்ள மனைவி புருஷனுக்கு ஈவு, கிஃப்ட் ஆஃப் காட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இதை நம்ம நல்லா விளங்கிக் கொள்ளணும் பிரியமானவர்களே. வேதமெல்லாம் சரியா சொல்லி கொடுக்குது பாருங்க. அப்படியே பயங்கரமா இருக்குது. படிக்க படிக்க படிக்க, கேட்க 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 அவ்வளவு இன்பமா இருக்குது பாருங்க. எவ்வளவு நல்ல வார்த்தைகள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் என்னோடு பேசுகிறார். இன்னைக்கு நானும் என் உள்ளத்திலே பேசும்போதே தீர்மானம் எடுத்து என் மனைவியை இன்சல்ட் பண்ண மாட்டேன், யாரையும் இன்சல்ட் பண்ண மாட்டேன். நான் என் இருதயத்தில் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். விளையாட்டுக்கல்லவோ என்று சொல்லக்கூடாது, பைபிள் சொல்லுது. ஆகவே நான் கரெக்டா பார்க்கணும்.
அவ்வளவு அழகா வசனம் சொல்லு. House and riches are the inheritance of fathers, and a prudent wife is from the Lord. Prudent wife, prudent husband, அவங்க எல்லாரும் கர்த்தருடைய பரிசு. ஈவ், ஆமென், அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலை வேளை நம்ம ஜெபிக்க போறோம். நான் சபையில இருக்கிற ஒவ்வொரு குடும்ப தலைவனும் குடும்ப தலைவியும் லேவி புத்திரர் இல்லை, ஆனால் இங்கே எஸ்ரா புத்திமான்களை தெரிந்து கொள்ளுகிறார். நம்முடைய ஜனங்கள் புத்தியுள்ளவர்களாக மாற இந்த 7 புத்திகளை அவர்கள் அடைய வேண்டும், நாமும் அடைய வேண்டும். அதற்காக ஒருவர் சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்கலான்னு நினைக்கிறேன். யார் ஜெபிக்க போறார்? ஸ்தோத்திரமே சபா, ஸ்தோத்திரிக்கிற ராஜா, அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காக கூட ஆண்டவரே சபா, இந்த 35வது நாள் உபவாச நாட்கள்ல கொடுத்ததாவே நீங்க எங்களோட பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே, ஒரு புத்திமான் எப்படி இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவரே சப்பா அந்த காலை வேலையில ஆண்டவரே உடைய வார்த்தையை கொண்டு எங்களுக்கு உணர்த்தினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. ஆண்டவரே, இந்த 7 புத்திமான்கள் எப்படி ஆண்டவரே அவங்களுடைய குணாதிசயங்கள் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே சபை எனக்கும் ஆண்டவரே என்னுடைய சபையில இருக்க குடும்ப தலைவர்கள் தலைவிகளுக்கும் ஆண்டவரே வாலிப பிள்ளைகளுக்கும் இருக்கும்படியாய் கூட ஜெபிக்கிற ராஜா. புத்திமான் எப்படி தன் வாயை அடக்கிறது போல ஆண்டவரே சப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, புத்திமானுடைய ஆண்டவரே சப்பா இருதயம் அறிவை தேடுகிறது போல கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, புத்தியுள்ள ஸ்திரீயோ ஆண்டவரே மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு என்ற வார்த்தையின்படியாய் ஆண்டவரே நாங்கள் புத்திமானுக்குரிய ஆண்டவரே புத்திமான் எப்படி நடக்க வேண்டும் என்பவர்களுக்குரியதான குணாதிசயங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவரே ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே நீங்க தரும்படியாய் கூட ஜெபிக்கிற ராஜா. நாங்கள் விளையாட்டுக்கு கூட ஆண்டவரை யாரையும் ஆண்டவரை காயப்படுத்த கூடாது ராஜா. எங்களுடைய வார்த்தையினால எங்களுடைய செய்கையினால கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே இசப்பா ஒரு மூடனை போல நாங்கள் நடந்து கொள்ள கூடாது கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே இசப்பா. இந்த நாட்கள் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை கொண்டு எங்களுக்கு உணர்த்தினபடினால உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. இந்த 7 வார்த்தைகளும் கர்த்தாவே ஆண்டவரே இந்த 7 வசனங்களும் எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் ஆண்டவரை பிரயோஜனப்படுத்த இந்த தேவன் நீங்க உதவி செய்யுங்க. அப்படியே ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். அந்த ஜெபத்தை கேட்டு நம்மை ஞானவான்களாக புத்திமான்களாக அவர் பயன்படுத்த போறதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக நம்ம தேவனுடைய பிள்ளைகளே, நாளை மறுநாள் முதல் நமக்கு சபையில 3 நாட்கள் கூட்டங்கள் இருக்கிறது. அந்த கூட்டங்கள்ல இந்த பாஸ்டர் கார் வாங்கி இருக்கிறோம், பாஸ்டர் கார்ல வந்துடுறோம் ஃபேமிலியான்னு சொல்லி இருக்கிறாங்க. அதனால கிறிஸ் என்கிற அந்த ஹோட்டல் அந்த ரெஸ்டாரண்ட்ல ரெசிடென்சில ரூம் போட்டு இருக்கிறோம். நேற்றைக்கு அதற்கு ஒரு 4000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்தாச்சு, கட்டியாச்சு. இதே மாதிரி எல்லா காரியங்களும் கர்த்தர் நேர்த்தியாக நடத்தி கொண்டு வருகிறார். அவருடைய பிரயாணத்தை கர்த்தர் ஆசீர்வாதமாக்கி தரணும். அவர் நம்ம சபைக்கு வந்து போகிறதுனாலே நாமும் ஆசீர்வதிக்கப்படணும், அவரும் ஆசீர்வதிக்கப்படணும். அவரை மனப்பூர்வமா நம்ம அனுப்பணும். அதற்கான காரியங்களை கர்த்தர் செய்யும்படியாக இந்த ஜனங்களுடைய இருதயங்களை கர்த்தர் ஏவி ஆண்டவருடைய ஊழியத்தை தாங்கணும். அதற்கான காரியங்களை கர்த்தர் செய்யும்படி அதற்காக ஒருவர் ஜெபிக்கணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக வேண்டிய ஸ்தோத்திரம் தகப்பனே. தேவரே, நடக்க போகிற இந்த 3 நாட்கூட்டங்கள் ஆண்டவரே உங்களுடைய பாதப்படையில ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. தேவரே, இந்த வரக்கூடிய
அந்த பாசரான ஒரு ஆண்டவரே எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க கிருபை பாராட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அவருடைய பிரயாணத்தை ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிங்க. என்னுடைய சமூகம் முன்பதாக செல்லும் என்று சொன்னது போல ஆண்டவரே ஒரு கார்ல வரும்போது கிருபையாக ஆண்டவரை பாதுகாத்து கொண்டு எந்த இடத்தை சேர கிருபை பாராட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அவருக்குரிய காரியங்கள் செய்யும் போது அநேக ஆண்டவரே செலவுகள் இருக்கிறதுனால அது எல்லாவற்றையும் ஆண்டவரே சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விசுவாசியும் அவங்களுடைய பங்கு என்ன என்று அறிந்து ஆண்டவரை தாராளமாக அவங்களுக்கு சக்திக்கு ஏற்றப்பாறு ஆண்டவரை எல்லாரும் ஆண்டவரை பகிர்ந்து கொண்டு இந்த ஊழியத்தை செய்ய நீர் கிருபை பாராட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீர் அவங்களோடு கூட உணர்த்தி தகப்பனே எல்லா விதமான தேவைகளும் சந்திக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த ஊழியமான இந்த 3 நாட்கள் நடக்கக்கூடிய விசேஷமான ஊழியமானது ஆராதனைகளையும் குறிப்பிட்டு நடத்துங்க. அநேக மக்கள் ஆண்டவரை ரட்சிக்கப்படவும் அநேக சுவிசேஷம் அநேக மக்களுக்கு போய் சேரவும் கிருபை பாராட்டணும். மாத்திரமல்ல தகப்பனே வேண்டி எல்லா விதமான தேவைகளையும் விசுவாசிகள் மூலமாக சந்திக்க நீர் எல்லாருக்கும் உணர்த்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அப்படியே நீர் செய்ய போகிற தெய்வக்காக வேண்டி ஸ்தோத்திரம். எல்லா கிருபையும் நன்மையும் தொடர்ந்து இருப்பதா இயேசு மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். மற்ற ஜபத்தை கேட்டு அப்படியே செய்ய போகிறபடியால் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒரு பயங்கரமான ஒரு காரியம் தமிழ்நாட்டில் 12 மாநிலங்களே நீங்க தொடங்கலாம். SIR நேற்று பார்த்தேன். ஒரு வக்கீல் ஒருத்தர் பேசிக்கிட்டு இருந்தான். 11 ஆவணங்கள் 12வது ஆவணமா ஆதார் கார்டு சேர்த்திருக்கிறாங்க. ஆனா அதை எடுக்கல. அதனால இந்த 11 ஆவணங்களை படிக்காதவங்க பள்ளிக்கூடமே போகாதவங்க பர்த் சர்டிபிகேட் இல்லாதவங்க எப்படி செய்வாங்கன்னு தெரியாது. அதனுடைய முழு உள்நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்திய குடி உரிமை பறிக்கப்படுகிறதற்கான ஒரு ஏற்பாடு என்று பல வழக்கறிஞர் வல்லுநர்கள் சொல்றாங்க. அப்படி என்றால் நம்ம தமிழ்நாட்டில் ஓட்டர்ஸ் மாத்திரம் 6.5 கோடி பேர் இருக்கிறாங்க. இதுல நம்ம தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 2 கோடி பேர் காலி ஆயிடுவாங்க. அப்போ அதனுடைய நோக்கம் என்னன்னு கேட்டா, ஃபார்வர்ட் காஸ்ட், அதாவது ஓசி, எஃப்சி இவங்க எல்லாம் நிற்பாங்க. எஸ்சி எஸ்டி எல்லாம் காலி ஆயிடுவாங்க. ஏன்னா அந்த பாமர மக்கள் தான் திமுகவையும் டிஎம்கேவையும் எலெக்ஷன்ல ஓட்டு போடுறவங்க. இது அப்படியே சிதறடிக்கிறதுக்காக போடப்பட்ட திட்டம். இந்த எலெக்ஷன் கமிஷனுடைய ஆலோசனையை அகிதோப்பேரின் ஆலோசனை அவமாக்கிற மாதிரி கர்த்தர் அவமாக்கி போடணும். இன்னைக்கு கோர்ட்ல, சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் தாக்கல் பண்ண போது தமிழ்நாடு அரசு அன்னைக்கு கூடி வந்த எல்லாரும் இதுல ஒரு மாற்றம் வரணும். ஆகவே இதற்காக தேவைப்பட்ட ஒருவர் சத்தத்தை உயர்த்தி செபிக்கலாம். ஜோமன் ஸ்தோத்திரமே சப்பா, உமக்கு ஸ்தோத்திரிக்கிற ராஜா ஆண்டவரே சப்பா. இந்த நாட்கள் ஆண்டவரே சப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய இந்திய அரசியல் அமைப்பில் ஆண்டவரே சப்பா தேர்தல் ஆணையத்தை கொண்டு ஆண்டவரே இந்த SIR என்கிற ஆண்டவரே சப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த தேர்தல் கமிஷனால் ஆண்டவரே சப்பா ஸ்தோத்திரம் உருவாக்கப்பட்டுள்ளது. கர்த்தாவே இதனுடைய சதிகள் ஆண்டவரே உள்நோக்கங்கள் ஆண்டவரே சப்பா மக்களுக்கு வெளியரங்கமாய் கொண்டு வரப்பட ஆண்டவரே அகிதோப்பேலின் ஆலோசனை எப்படி அதமாக்கி போட்டீங்களோ ராஜா, எப்படி ஆமான ஆண்டவரே சப்பா இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்கக்கூடியதான எண்ணங்களை ஆண்டவரே சப்பா நீங்க அழித்து போட்டீங்களோ, அதே போல ஆண்டவரே இந்த நாட்கள்ல ஆண்டவரே சப்பா அந்த சபை கூடுதல்ல கர்த்தர் ஆண்டவரே சப்பா ஞானவான்களையும் புத்திமான்களையும் கொண்டு ஆண்டவரே சப்பா
இந்த காரியங்கள் எல்லாம் மதமாக்கி போடும்படியாய் கூட ஜெபிக்கிறார் ராஜா. ஆண்டவரே சப்பா, எளிய மக்களை ஆண்டவரே சப்பா இந்த ஆண்டவரே வாக்காளர் அட்டையிலிருந்து எடுக்க வேண்டும் என்கிற ஆண்டவரே சப்பா உள்நோக்கங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆண்டவரே சப்பா நீங்க அதமாக்கி போடும்படியாய் கூட ஜெபிக்கிறார் ராஜா. இந்த நாட்கள்ல உம்முடைய சித்தம் ஆண்டவரே சப்பா இந்த ஜனங்களுக்கு ஏற்றபடி அமைய என் தேவன் நீங்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே இதற்கு எதிராக எழும்புகிற எல்லா காரியங்களையும் ஆண்டவரே சப்பா பிஜேபிக்கு ஆண்டவரே சப்பா ஸ்தோத்திரம் இந்த எலெக்ஷனுக்கான தந்திரமான காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே எங்களுடைய தமிழ்நாட்டை விட்டு எடுத்து போடும்படியாய் கூட ஜெபிக்கிறார் ராஜா. ஆண்டவரே சப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே நீங்க சிஎமோட இருந்து உடைய கரம் வழி நடத்த வேண்டும்படியாய் கூட ஜெபிக்கிறார் ராஜா. ஆண்டவரே இந்த நாள்ல நாங்கள் ஜெபித்திருக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே இந்த காரியத்தை வாக்கி செய்யும்படியாய் கூட ஜெபிக்கிறார் ராஜா. நீரே பொறுப்பெடுத்து வளர்த்தி கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு அப்படியே செய்ய போகிறபடியினால் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த ஊழியத்தின் தேவைகள்லாம் சந்திக்கப்படணும். நேற்று மாத்திரம் அரைக்குறைய 10,800 சில்லா ரூபாய் ஈபி கட்டியிருக்கிறேன். இப்படி 2 மாசத்துக்கு ஒரு முறை அதில் வருது. ஆகவே ஆண்டவர் என்னுடைய தேவைகள் இப்படிப்பட்ட எக்ஸ்ட்ரா தேவைகள் வரும்போதுதான் நான் ரொம்ப நெருக்கப்படுறேன். ஆண்டவர் அது எல்லாவற்றையும் சந்திக்கணும். கர்த்தர் ஊழியத்தின் தேவைகளை சந்திக்கணும். விசுவாச குடும்பங்கள் இருக்கிறவங்க கூட இந்த கரண்ட் பில்லு கட்டும்போது எல்லாரும் சொல்றாங்க இது ஒரு எக்ஸ்ட்ரா செலவு மாதிரி. ஆண்டவர் நிறைய மாற்றங்களை செய்யணும். அதற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பத்தாரும் SIR என்கிற இந்த வெரிஃபிகேஷனுக்கு வரும்போது அவங்க கொடுக்கிற அப்ளிகேஷனை வாங்கி ஞானமாய் படித்து அதில் இருக்கிற விவரங்களை தெரிந்து கொடுக்கத்தக்கதான காரியத்தை கர்த்தர் செய்யும்படியாக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அந்த தேசத்தில் சமாதானம் நிலவ வேண்டும். கட்சிகள் நடுவில் ஒரு சமாதானம் இருக்கணும். ஆகவே தேவன் இந்த காரியங்களை செய்யும்படியாக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நாள் ஜபத்தில் கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். குமாரனாகிய இயேசுவை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. நாளை சரியான கூட்டங்களுக்கு வந்து விடுங்க. ஆமென்.